வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். கும்பகோணத்துக்கு அருகில் திருந்துதேவன்குடி கற்கடேஸ்வரர் திருக்கோவில் சுவாமிமலையில் இருந்து 15 நிமிஷத்தில் வந்துடலாம். மிக விசேஷமான கோவில். துர்வாசர் ஒரு சந்தர்ப்பத்தில் சிவபூஜை செய்து போய்கொண்டிருந்தார். ஒரு கந்தர்வன் அவரை பார்த்து, நண்டு மாதிரி நடக்கிறீர்களே என்று கிண்டல் செய்தான். துர்வாசர், நீ நண்டாய் போடா என்று சாபம் கொடுத்து விடுகிறார். மிகவும் கவலைப்பட்ட அந்த கந்தர்வனிடம், நீ இந்த ஊருக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு சேவை செய்து வந்தால் நீ சாபம் நீங்க பெறுவாய் என்று சொன்னார். கற்கடேஸ்வரர் கோவிலை சுற்றிலும் அகழி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் நண்டாக இருந்து தாமரை பூவால் அர்ச்சனை செய்து சிவபூஜை செய்து வந்தார். இந்திரனும் சிவபூஜை செய்ய இக்கோவிலுக்கு வந்த சமயம் சிவனின் தலைமேல் நண்டு இருந்ததை கண்டு தன் கையில் உள்ள ஆயுதத்தை கொண்டு வெட்டுகிறார். அதனை கண்ட நண்டு பயந்து விடுகிறது. இதனை கண்ட சிவபெருமான் தன் தலையிலேயே ஐக்கியமாக சொல்ல அந்த நண்டு சிவபெருமானின் தலையில் இறங்கி விடுகிறது. இன்றும் சிவபெருமான் தலையில் துளை உள்ளது. அபிஷேகம் செய்யும் போது அந்த துளையின் உள்ளே பாலெல்லாம் செல்லும். அர்ச்சகர் மட்டுமே அதனை காண முடியும். அதே சமயத்தில் சிவபெருமான் தலையில் வெட்டுண்ட தழும்பும் உள்ளது. நண்டு சிவபெருமான் தலையில் சென்று சாப விமோச்சனம் அடைந்ததால் இத்தலம் கற்கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. கற்கடம் என்றால் நண்டு. கற்கடம் கடகராசி, ஆயில்யம், பூசம், புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விசேஷமான கோவில் என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள சோழராஜனுக்கு உடல்நிலை சரியில்லாத போது இந்த கோவிலில் உள்ள சிவபெருமானை நினைத்து வழிபட இறைவன் இறைவி மருத்துவச்சி வேடத்தில் வந்து அவருடைய வியாதிக்கு மருந்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனை பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்க அவர்கள் இந்த கோவிலை காட்டி இதனை புனரமைத்து தரும்படி கேட்கிறார்கள். உடனே மறைந்ததும் வந்தது இறைவனும் இறைவியும் என்று தெரிந்து கொண்டனர். மன்னனும் இந்த கோவிலை புனரமைத்து தேவியாக அருமருந்து நாயகியை பிரதிஷ்டை செய்கிறார்கள். அகழியில் கிடைத்த அம்பிகையாக அபூர்வ நாயகி என்று பெயரிட்டு 2 அம்பிகைகள் அருள் பாலிக்கிறார்கள். இங்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த எண்ணெயை அருமருந்தாக உபயோகிக்கிறார்கள். நன்றி.